உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரம் முதல் 5 வசனங்களை முதலாவது வாசிப்போமாக. யோவான் முதலாவது அதிகாரம் முதல் 5 வசனங்களும், அதற்கு பிறகு 9 முதல் 14 வசனங்களும் வாசிக்க போகிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த 9 இருக்கிறதையும் வாசிச்சிடலாம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் மகிமையின் மேல் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாண மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற அவரை வெளிப்படுத்தினார். இதில் இப்போதைக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு வசனம், முதல் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இது ஒரு வசனம். அப்புறம் ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் முதல் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பைபிள் ஆரம்பிக்கும் போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று அந்த ஆதி என்று ஆரம்பிக்கிறது. யோவான் முதல் அதிகாரமும் ஆதியிலே என்று ஆரம்பிக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்ங்கிறத காட்டிலும் ஒரு படி முந்தினதாக ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆரம்ப கட்டங்களில் எனக்கும் இந்த வசனம் விளங்கலை. அது என்னது, வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அப்புறம் தேவனாய் இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கும் ஆரம்பத்தில் விளங்கலை. ஆனால் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தருடைய வசனம் அவங்களுக்கு விளங்கும். அது விளங்காதெல்லாம் கூட இந்த அந்நிய பாஷையில் பேசுகிற பிறகு நல்லா விளங்குது. அந்த மறுபடியும் அதை பார்த்துடலாம். ஏசாயா 28 11வது
வசனம். ஏசாயா 28:11. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆனால் ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும். இதை அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணாதவங்களுக்கு பைபிள் முழுசும் விளங்கலை. இங்கே கொஞ்சம் விளங்கும் அங்கே கொஞ்சம் விளங்கும்னு இங்கேயே எழுதியிருக்கு. அதனால் யாருக்கெல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவு நல்லா வேணும், அவர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்சர் வேத வாக்கியங்கள் நல்லா நமக்கு விளங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அந்நிய பாஷை கட்டாயம் பேசணும். விரும்பினாலும் விரும்பாட்டியும், நமக்கு புரிஞ்சாலும் புரியாட்டியும், மற்றவங்க யாருக்கும் புரிஞ்சாலும் புரியாட்டியும் நம்ம பேசணும். அவருக்கு விளங்கும். அவர் தான் அந்நிய பாஷையை ஒரு வரமாக கொடுத்தாரு. அது ஒரு வரம்ன்றார். அது நமக்கு ஒரு இலவசமாய் கொடுக்கப்பட்ட ஒரு நன்மையான ஒரு காரியம். அதை பேசணும். ஆனால் பொதுவாக பேச நமக்கு பிடிக்கிறதில்ல. அது ஏன்னா விளங்கலை, வளர்றோம் அப்படி தோணுது. நம்ம எல்லாத்தையுமே விளங்கி தான் செய்கிறோமான்னா இல்லை. இது விளங்காத இருந்தாலும் கர்த்தருடைய காரியமாக இருக்கிறதுனால சொல்கிறாரு. கேட்டால் நான் ரகசியமாக சில காரியங்களை பேசணுங்கிறாரு. நீங்கள் பேசுகிறது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியக்கூடாது, பிசாசுக்கும் தெரியக்கூடாது. இயேசு தேவனுடைய குமாரன்னு யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர்னு அந்த ஏரோதுக்கு தெரிஞ்சதுனால தான் இயேசுவை கொலை செய்யவே ஆள் அனுப்புனான். தெரியாமல் இருந்தால் அனுப்பியிருக்க மாட்டான். அவங்க இந்த ஆட்கள் போய் சாஸ்திரிகள் போய் அங்கே கேட்டுவிட்டாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு. அவன் வேதபாரகர்லாம் கூப்பிட்டு விசாரித்து, இப்படி பெத்லஹேமில் பிறப்பார் அப்படின்னோடனே அந்த நாட்களெல்லாம் கணக்கு பண்ணி 2 வயதுக்குட்பட்ட ஆளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொலை செய்ய ஆள் அனுப்பினான். ஏன்னா அந்த ரகசியம் அந்த ஏரோதுக்கு தெரிந்து விட்டது. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ரகசியமாக ஏதோ பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். அந்த ரகசியங்கள் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. ஏன் பிசாசு கூட தெரியக்கூடாது. தெரிஞ்சால் அதை ஏதாவது எடக்கு பண்ணுவான். இயேசுவை கொலை செய்ய வந்த மாதிரி நமக்கு வர்ற அந்த நன்மைகளை தடுக்க அல்லது நம்மளையே கொலை செய்ய அவன் ஏற்பாடுகள் செய்யலாம். ஆதலால் இவர் ரகசியமாக ஜெபம் பண்ணுவேங்கிறாரு. இன்னொரு விஷயம், வேறு யாரையும் விட்டு ஜெபம் பண்ணால் கூட அது சரிப்படாது. நம்மளே போய் இவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு நம்ம அந்நிய பாஷை பேசும்போது நமக்காக பரிசுத்த ஆவியானவரே ஜெபம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார், வழக்காடுகிறார்னு பைபிளில் சொல்லுது. இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அவருடைய ஜெபம் ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம நினச்சா கட்டாயமாக நம்ம அந்நிய பாஷை பேசணும். விளங்குதா விளங்கலையாலாம் நம்ம பார்க்கக்கூடாது, அந்நிய பாஷை பேசணும். இதுதான் அந்த பெந்தகோஸ்தைக்காரர்கள் என்று பரிசுத்தாவி கூட்டம்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. அது என்னமோ அது மாறி போச்சு. இப்போ நம்ம மறுபடியும் பரிசுத்தாவியில் நிறைந்தவர்களாய் இங்கே நம்ம தான் அந்த பரிசுத்தாவி கூட்டம்னு திண்டுக்கல்ல ஒரு வேளை பேர் வாங்க வேண்டியிருந்தால் வாங்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ செய்ய போகிறார், அதனால் அதை செய்யணும். சரி, இந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இதில் ஒரு நமக்கு கொஞ்சம் விளங்காததை நம்ம விளங்க வைக்க பார்க்குறேன். தேவன் ஆவியாய் இருக்கிறார். வசனம் எங்கே இருக்கு? யோவான் 4:24. யோவான் 4:24. எல்லாரும் பைபிள் அப்படியே பிரட்டிடுங்க. இப்போ அதிகாரத்தில் இருக்கோம், 4வது அதிகாரத்தில் 24வது வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும்னா உற்சாகமா,
நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள உற்சாகமான உங்கள் ஆவியானவர் உங்களுடைய மனுஷ ஆவி உற்சாகமாக அவரை தொழுது கொள்ளுகிறது. ஆவியோடும் உண்மையோடும், வேற அறகுறை இருதயமாக இல்லாமல் முழு இருதயத்தோட கர்த்தருக்கே கன மகிமையை செலுத்துகிறவர்களாக கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஆவியோடும் உண்மையோடும். அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறாருங்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்புறம் இந்த வசனத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அதுலேயும் சந்தேகம் இல்லை. அப்புறம் என்ன விஷயம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், ஆவியாகிய தேவனிடத்தில் இருந்தது. அது சொன்னாக்க நல்லா விளங்கிடும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஆவியாயிருக்கிற தேவனிடத்தில் இருந்தது. அவர் தம்முடைய வார்த்தையினாலே வெளிப்படுகிறார். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதானே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இதை விளக்கி சொல்லணும்னா, ஆதியிலே வார்த்தை தான் தேவனாய் இருக்கிறார். அந்த வார்த்தை ஆவியாகிய தேவனிடத்தில் இருந்தது. அந்த தேவன் வார்த்தையினாலே வெளிப்படுகிறார். அப்படி பார்த்தோம்னா எல்லாம் நல்லா தெளிவாக தெரியுது. அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறவர் எப்படி வெளிப்படுகிறார், எப்படி செயல்படுகிறார்? அப்படி பார்த்தோம்னா அவர் ஏதோ பேசுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று பேசினார், வெளிச்சம் உண்டாயிற்று. இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய சாயல் ரூபமாக இருக்கிறதுனால, அதுவும் நான் சொன்னேன், ஆதாமை சிருஷ்டிக்கும் போது தேவன் தமது ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானான். அப்போ மனுஷனை உண்டாக்குறதுக்கு வேற ஏதோ ஒரு ஆவியை, இந்த வா அப்படின்னு ஒரு ஆவியை கூப்பிட்டு இவனுக்குள்ள வைக்கலை. தன்னுடைய ஜீவ சுவாசம், அவருக்கும் சுவாசம் இருக்கோ, அது நமக்கு விளங்கினாலும் சரி விளங்காட்டியும் சரி, அவர் தமது ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான். அப்போ அவருடைய ஜீவனுக்கும் இந்த மனுஷனுடைய ஜீவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அதனால தான் மனுஷனை அவருடைய சாயல், அவருடைய ரூபம் அப்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த முதல் வசனத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அதோட நிறுத்தலை. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். எவர்? இயேசு கிறிஸ்து. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் அப்படின்னு இருக்கு. இதோடு சேர்ந்து இன்னும் ஒரு வசனத்தை நான் காட்டுறேன். இதில் யோவான் 5:26, யோவான் 5:26, ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாம் ஜீவனுள்ளவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாம் ஜீவனுள்ளவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இதை நன்றாக புரிந்து கொள்வது நல்லது. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதே மாதிரி இந்த இயேசுவும் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆனால் யார் தலைமையாக இருக்கிறவர்? பிதாதான். பிதா குமாரனை தன்னை போல உண்டாக்கி விட்டார். இந்த உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கடவுள் செய்ய முடியாத காரியம் ஒன்று இருக்குன்னா இன்னொரு கடவுளை உண்டாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் இன்னொரு கடவுளை உண்டாக்கிட முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு இங்கே புரியுது, தேவன் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை அவரை போலவே, பிதா எப்படி தம்மில் தாம் ஜீவன் உள்ளவராக இருக்கிறது போல குமாரனு தம்மில் தாம் ஜீவன் உள்ளவராக இருக்கும்படி அருள் செய்தார்னா, பிதா இஷ்டத்துக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதே போல் குமாரனு அவர் விரும்புகிறதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஆளாக உண்டாக்கி இருந்தார். இன்னும் ஒரு ரகசியம், மனிதனை உண்டாக்கும்போது இந்த மனிதனுக்கும் இந்த தேவனுக்கும் இந்த மனுஷனுக்கு வித்தியாசம் இல்லாமல் செஞ்சு விட்டார். என்ன வித்தியாசம்னு கேட்டால் இவன் சரீரத்துக்குள்ளே இருக்கான், அவ்வளோதான். அப்போ மனுஷன் தரம் குறைஞ்சவன் தானங்க அப்படின்னு நீங்கள் ஒருவேளை வழக்காடலாம்.
ஆனால் இயேசுவும் பூமியில் வந்தப்போ அந்த மனுஷன் லெவலுக்கு வந்துட்டாரே, அப்போ இயேசுவும் தரம் குறைந்தவரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் அது நம்ம ஒத்துக்கிற மாட்டோம். இயேசு தரம் குறைந்தவன் ஒத்துக்கிற மாட்டோம். சரி, அவரை தரம் குறைந்தவர்னு ஒத்துக்கிறாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் உங்கள் லெவலை தேவனுக்கு ஒப்பா, இயேசுவுக்கு ஒப்பா உயர்த்துறதுக்கு ஒத்துக்கிறலாமா? ஏன்னா சிருஷ்டிப்பில் நீங்கள் அப்படி தான் சிருஷ்டிக்கப்பட்டீங்க. இப்போ சிங்கம், புலி, கரடி, செடி கொடிகள் அதெல்லாம் வேறு விதமாக உண்டாக்கப்பட்டது. அப்போ மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட அந்த செடி கொடிகள், அந்த மிருகங்கள் எல்லாம் அது மண்ணுக்கு திரும்புகிறது. ஆனால் தேவனிடத்திலிருந்து உண்டான மனுஷன் எங்கே தான் திரும்பணும்? மண்ணுக்கு திரும்ப முடியாது. அவன் சரீர மண்ணுக்கு போகலாம், ஏன்னா அந்த சரீர மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த மனுஷனுடைய ஆவி, அவனுடைய ஜீவன், அவன் யார்? அவன் எங்கேருந்து வந்தவன்னா தேவன்கிட்ட இருந்து வந்தவன். அப்போ அவன் திரும்பி போனால் எங்கே தான் போகணும்? தேவன்கிட்ட தான் போகணும். அதை தான் சொல்கிறான், நியாய தீர்ப்புக்காக போய் அங்கே நிற்கிதுன்னு சொல்கிறான். அப்போ பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, இந்த மனுஷன் அவருடைய சாயல் ரூபத்தில், ஆனால் ஒரு சரீரத்துக்குள்ள. அதான் பார்த்தோம். அப்போ மனுஷன் தரம் குறைவுன்னு பார்த்தா இல்லை, இயேசுவும் பூமியில் மனுஷனா இது மாதிரி ஒரு சரீரத்தில் வந்தாரே அப்படின்னாக்க, அப்போ அவர் நம்மை போல தரம் குறைந்தவராக வந்தாரா, இல்லை தரம் குறையாமல் அதே ஸ்டேட்டஸில் தான் இருந்தாரான்னு பார்த்தா அவருடைய ஸ்டேட்டஸில் தான் இருந்தார். சில அந்த அதிகாரங்களை மட்டும் அங்கே வச்சுட்டு வந்தார். ஆனால் ஆதாமுக்கு கர்த்தர் அதிகாரத்தையும் கொடுத்து தானே இருந்தார். பூமி ஆளக்கூடிய அதிகாரமும் கொடுத்து தானே இருந்தார். அப்படி பார்த்தா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு பார்க்கும்போது, பிதா, குமாரன், மனுஷன் அப்படி பார்க்கும்போது இவர்கள் எல்லாரும் ஒரு விதத்தில் ஒற்றுமையாய் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள். ஆதலால் மனுஷன் தரங்குறைந்தவன் அல்ல. மனுஷன் தரங்குறைந்தவனாக இருந்தால் தேவன் மனுஷனை மீட்கிறதுக்காக தன்னுடைய இயேசு குமாரனை அனுப்ப மாட்டார். அவன் கிடக்க நாயை போய் காப்பாற்ற நம்மளா போய் சாகணும்? இப்போ நம்ம ஏதாவது ஒரு நாய் செத்து போச்சுன்னா யாராவது நம்ம ஆட்கள் போய் யாராவது சாவாங்களா? ஆனால் பிள்ளையை காப்பாற்றணும்னா நம்ம போய் சாக ரெடியாக இருக்கோம். இதே மனப்பான்மை தேவனுக்குள்ளே இருந்தது. நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்குற அளவுக்கு வருகிறார். வேற எந்த சிங்கம், புலி, கரடி எதுக்காகவும் நம்ம யாருமே சாக ரெடி இல்லை. ஆனால் நம்ம பிள்ளையை காப்பாற்ற நம்ம சாக ரெடியாக இருக்கோம். அதே போல் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய நம்மை காப்பாற்ற அவர் மரிக்க ரெடியாக இருந்தார். அதனால தான் இயேசு அனுப்பினார், சிலுவையில் பாடுபட வச்சார், ரத்தம் சிந்த வச்சு, ஜீவன் கொடுக்க வச்சு, மரித்து. நீங்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள் என்பதை நினைக்க வேண்டும். நான் சொல்கிறேன், தேவன் மனுஷனை உண்டாக்குன போது அவருடைய சாயல் ரூபத்தில் அவருடைய ஆவியிலேயே பங்கு போட்டு இந்த மனுஷன்கிட்ட கொடுக்காமல் இருந்திருந்தா மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு வந்தே இருக்க மாட்டார். நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள்லாம் தேவனாக இருந்தால் ஒரு சிங்கம், புலி, கரடியை காப்பாற்ற யாராவது சாக வருவீங்களா? வரமாட்டீங்க. ஆனால் உங்கள் பிள்ளையை காப்பாற்றணும்னா நீங்கள் சாக ரெடியாக இருக்கீங்க. இது எல்லாமே அந்த மனப்பான்மை, இந்த மாதிரியான உணர்வுகள் எங்கேருந்து வந்துச்சு? நீங்கள் தேவனுடைய பிள்ளையா அவருடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்டதுனால அவருடைய சுபாவமே உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆதலால் நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் தரக்குறைவாக இருந்தால் பாவம் செய்வீங்க. நீங்கள் தரம் குறையாதவர்களாய் தேவனுடைய பிள்ளையாய், இயேசு எப்படி தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லையோ அதுபோல் நீங்களும் நானும் அவருக்கு சமமாக இருக்கங்கிறதுனால நானும் சமமாக இருப்பேன் அப்படியே சொல்கிறோம், சொல்லலை. ஆனால் அவர் குத்தூக்கி நம்மளை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே அவர் நம்மை உன்னதங்களிலே தமது வலது பார்சத்திலே உட்கார பண்ணி இருக்கிறார். அது ஒரு அற்புதமான காரியம். அப்புறம் இந்த ஒரு வசனம் சொல்கிறேன். கலாத்தியர், கொலோசையர் 2:9-10. கொலோசையர் 2:9-10. ஏனென்றால் தேவத்துவத்தின்னா தேவனுடைய
அந்த குணாதிசயம், வல்லமை, அந்த மகிமை எல்லாம் அதில் அடங்குது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர், அதோடைய பரிபூரணம். இப்போ ஜெராக்ஸ் காப்பி எடுத்தால், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தாலும் சரி, கலரில் எடுத்தாலும் சரி, கலரில் சமயத்தில் எடுத்து பார்த்தா ஒரிஜினலுக்கும் இந்த காப்பிக்கும் வித்தியாசமே சொல்ல முடியாது. அதுபோல் இங்கே தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் இயேசுவுக்குள்ள. அந்த குணம், அந்த அதிகாரம், அந்த வல்லமை, அந்த மகிமை எல்லாம் இயேசுவுக்குள்ளே அப்படி இருந்ததுன்னு பைபிள் சொல்லுது. அடுத்த வசனத்தில் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள், அந்த இயேசுவுக்குள் நீங்களும் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஏங்க இதை கர்த்தருடைய வார்த்தையை நம்பலாமா நம்ப வேண்டாமா? இந்த ஒரு போனாதான் இப்போ நம்மளும் அவரை மாதிரி இருக்கமா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்களும் அவருக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் இயேசுவை போல பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கீங்க. அதை அப்படி ஆக்கிட்டார். பாவம் செஞ்சு பிசாசோடைய சாயலாக, பிசாசோடைய குணத்தோட நரகம் போகிற மனுஷனாக இருந்தவனை யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கிறாங்களோ, மறுபடியும் தேவனுடைய கட்சிக்கு வர்றாங்களோ, அவங்கள எல்லாரையும் என்னை அது ஒரிஜினல் அப்படித்தானே இருந்தேன், அதனால் நான் இப்போ அவனை மறுபடியும் என்னை போல பரிபூர்ணம் உள்ள ஆளாக நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, தேவன் நம்மளை அவருடைய பிள்ளைன்னு சொல்லி, பூமி ஆளக்கூடிய அதிகாரம், இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீ என்ன செய்கிறியோ அதை நான் செய்கிறேன்ப்பா. அதாவது நான் சொல்கிற மாதிரி தான்டா நீ செய்யணும். அப்படி தான் இருக்குது, பைபிளில் அப்படி தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பல விஷயங்களில் இப்படி செய், அப்படி செய், அப்படி செய், அப்படி செய் சொல்கிறார். அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் உன்னை ராஜாவாக வச்சுட்டு உனக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துட்டு நீ பூமியை ஆண்டுக்கன்னு சொல்லிட்டு, நீ பூமியில் என்ன செய்கிறியோ நான் அதை செய்கிறேன். பூமியிலே நீ என்ன எவைகளை கட்டவிழ்க்கிறாயோ நான் அவைகளை கட்டவிழ்க்கிறேன். பூமியிலே நீ எதை கட்டுகிறாயோ நான் அதை பரலோகத்தில் கட்டுகிறேன். அப்போ நீ என்ன சொல்கிறியோ நான் அதை செய்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களாங்க? தெருவில் போகிற ஒருத்தனை கூப்பிட்டு நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன்னு அவனாவது சொல்லுவானா? ஆனால் இங்கே யாருக்கோ சொல்கிறாரே, யாருக்கு சொல்லுவார்? தாம் பிள்ளைகள் அல்லாமல் வேறு யாருக்கு அப்படி சொல்ல முடியும்? சிறு பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அது சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. அது சர்க்கஸ் பண்ண சொல்லுது, நீங்களும் நேரம் சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இதை வேறு யாரும் செய்ய மாட்டாங்கங்க. அப்போ அப்படியானா தேவன் உங்களை எவ்வளவு விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார். நீங்கள் மற்ற சிருஷ்டிகளையோ அல்லது ரட்சிக்கப்படாத மனிதர்களையோ பார்க்கும்போது அவர்கள் எவ்வளவு தரம் குறைந்தவர்கள், ஏன் தரம் கெட்டவர்கள் அப்படி நீங்கள் பார்க்கலாம். அவங்க பாவத்துக்கோ பொய் சொல்லுகிறதுக்கோ தயங்கவே மாட்டாங்க. பொய்யை ஊதுகிறான் அப்படி சொல்கிற மாதிரி பொய்யை சொல்லுவாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்கன்னு சொல்கிற அளவுக்கு இவங்க மனசை கெடுத்துருக்காங்க. அந்த பிசாசு இவங்க மனசை அப்படி கெடுத்துருக்கான். எம்படி பொய் வேணாலும் பேசிக்கலாம். அது இது சரி, ஒரு கூட்டம் தப்பு இல்லைன்னு வேற சொல்லுது. ஆனால் இயேசு இந்த பிசாசை பற்றி சொல்லும்போது, இந்த பிசாசு அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஆதி முதல் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் ஆதி முதல் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் அப்படி சொல்கிறாரு. அப்படியானா இந்த தேவன் அவருடைய பிள்ளைகள் இதுக்கும் பிசாசு அவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இயேசு பிசாசை பற்றி சொல்லும்போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் அப்படி சொல்கிறார். அப்போ
நீங்கள் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம்னு சொல்லி மறுபடி அந்த யோவான் முதல் அதிகாரம் முதல் வசனத்துக்கு போகலாம். யோவான் முதல் அதிகாரம் முதல் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஆவியாக இருக்கிற தேவனிடத்தில் இருந்தது. அதாவது ஆவியாக இருக்கிற தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. ஆவியாக இருக்கிற தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே தன்னை வெளிப்படுத்துகிறார். அவ்வளவுதான். இயேசு அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். யோவான் 5:26 பிதாவாகிய தேவன் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த பூமியில் நீங்கள் கட்டுறதை அவர் கட்டுறேன்னு, நீங்கள் அவுக்கிறத அவுக்கிறேன்னு இந்த அதிகாரம் கொடுத்து என் நாமத்தினால, அதாவது இயேசுங்கிற பேரை நீங்கள் பயன்படுத்தலாம். இயேசுங்கிற நாமத்தினால இந்த பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. இயேசுவுக்கு அவர் விரும்பினதெல்லாம் செய்ய அதிகாரம் கொடுத்தாரு. அதுபோல் நீங்களும் விரும்புகிறதெல்லாம் செய்ய, அது தேவனுடைய பிள்ளையாக இருந்துக்கிட்டு செய்கிறதெல்லாம் செய்ய. பிசாசு பிள்ளையாக இருக்கிறவனுக்கு இப்படியெல்லாம் கொடுக்கல. தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற உங்களுக்கு எங்கே போய் வேலை பார்க்கணும், என்ன வேலை பார்க்கணும், எந்த ஊரில் குடியிருக்கணும், எங்கே வீடு கட்டணும், என்ன மாதிரி கட்டணும், எங்கே பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணும், பிள்ளை பெற்றுக்கலாமா வேண்டாமா, எப்படி ஒரு குடும்பம் உங்களுக்கு வேணும், எப்படி ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த நிலைமையில் நீங்கள் இருக்கணும், நீங்கள் விரும்புகிறதெல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு அங்கே கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் எப்படி தம்மில் தாமே ஜீவனுள்ளவராக இருக்கும்படி அருள் செய்யப்பட்டாரோ அதுபோல் உங்களுக்கும். அதாவது ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன, அது தேவன் குமாரன் இயேசு கிறிஸ்து நம்மளையும் குமாரன்றாரு. இது என்ன கணக்கு அப்படி கேட்டால் நமக்கு விளங்காமல் இருக்கலாம், ஏற்றுக்கிற முடியாத அளவுக்கு நம்ம தரக்குறைவாக நம்மளை நினைக்கலாம். ஏன்னா அந்த தரக்குறைவாக இந்த பிசாசு ஆரம்ப காலம் முதல் நம்மகிட்ட பேசி பேசி அது அப்படியே இந்த குட்டையில் ஊறின மட்டை மாதிரி அப்படி ஊற வச்சுட்டான். இப்போ நம்ம அதை மாற்றி பேசுறது நமக்கே அது ஒவ்வொலை, சுவாபமே வித்தியாசமாக இருக்கிற அளவுக்கு தெரியுது. ஆனால் ஒரு விஷயம், தேவன் மனுஷனை உண்டாக்கும்போது தன்னுடைய சுவாபத்தோடு உண்டாக்குனாரு. இவன் இந்த பாவம் செஞ்சதுனால பிசாசோடைய சுவாபம் அவன்கிட்ட ஏறிக்குச்சு. தேவன் கதவை தட்டுற ஆள், பிசாசு கதவை உடைச்சிட்டு உள்ளே கொள்ளையடிக்கிற ஆள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். அதே போல் பலவான முந்தி கட்டுனால் ஒழிய அவனை மேற்கொண்டு அவனுடைய இதற்கெல்லாம் கொள்ளையடிக்க வேற யாரால முடியும்? அப்போ பலவான மேற்கொள்ளனா நீ பலவானாக இருக்கணும். அந்த பிசாசு பலவான், அப்போ நீங்கள் அவனை விட பலவானாக கர்த்தர் உங்களை வச்சு அதை உங்களுக்கு நீங்கள் இந்த காரியங்களை செய்யும்படி, பிசாசுடைய கிரியைகளை அழித்து தேவனுடைய காரியங்களை நடப்பிக்கும்படி தேவன் உங்களை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். சொல்லும் பார்க்கலாம். கர்த்தர் இந்த பூமியிலே நான் பிசாசுடைய கிரியைகளை அழித்து தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் என்னை உண்டாக்கி இருக்கிறார். இது உலகத்தில் மற்ற யாருக்கு ஏற்றுக்கிற முடியுதோ ஏற்றுக்கிற முடியலையோ, வேற எந்த சபை மக்களும் இதை எந்த அளவுக்கு பூரணமாக ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, தேவனுடைய பிள்ளைங்கிறத ஒத்துக்குருவாங்க. ஆனால் இப்படி தேவனை போல நம்ம இருக்கிறோங்கிறத அதை எவ்வளோ பேர் ஒத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் நிறைய பேர் நான் பாவின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஊழியர் செய்கிறவர்களே நான் பாவி தான், தூசி குப்பைன்னு சொல்கிறவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். முன்னே நிறைய இருந்தாங்க, இப்போ ரொம்ப சொல்கிறதில்ல. ஆனாலும் அவர்களுடைய ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெபத்தில் இப்படி இருக்கமே அப்படின்னு சொல்லி போராடுகிறவர்கள், புலம்புகிறவர்கள் உண்டு. நாம் அந்த புலம்பக்கூடாது. வெட்டொன்று துண்டு ரெண்டு, நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். ரெண்டாவது, நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ ஒரு ரெண்டு மூணு வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நம்முடைய ரட்சிப்புக்காக மீட்புக்காக இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஜீவன் கொடுத்து மரித்து உயிர் தெழுந்தார். அது நம்முடைய ரட்சிப்புக்காக. இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டோம்,
அவர் சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் செஞ்சு மரித்து உயிர்த்தெழுந்தது, அது மூலமாக ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் இந்த பூமியில் இப்போ இருக்கிறோமே, இங்கே ஜெயமான வாழ்க்கைக்காக அது பத்தாது. எது பத்தாது? இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டது பத்தாது. பூமியில் ஜெயமான வாழ்க்கை வாழ ரட்சிக்கப்பட்டது பத்தாது. என்ன அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அப்படி தான் சொல்லியிருக்கு. இயேசு சொன்னார், நான் போகிறது நல்லது, நான் போவேனே ஆகில் வேறொரு தேற்றரவாளனை அவர் எதுக்கு அனுப்பினார்னு கேட்டால், அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவாராம், வருங்காரியங்களெல்லாம் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் வழி நடத்துவாராம், உங்களை பரிசுத்த ஆவியில் நிரப்பி உங்களுக்கு வல்லமை கொடுப்பாராம், அப்புறம் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை தீர்ப்பை குறித்து உங்களுக்கு விளக்கி உங்களை தெளிவுள்ளவர்களாக வச்சுருப்பாராம். நீங்கள் பயமுள்ள ஆவி, அதாவது பிசாசோட ஆவிக்கு அடிமையாகாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள பரிசுத்த ஆவியை அவர் உங்களுக்கு தந்திருப்பாராம். இந்த பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லி இருக்கிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கொடுக்குற ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு இடத்துல எழுதியிருக்கு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. அப்போ அவருடைய ஆவி நம்மளை நிரப்புனா, அவருடைய ஆவியின் பலத்தினால நம்ம உலகத்தை பிசாசை மேற்கொள்கிறோங்கிறது சரி. அப்படியா நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நாம் இந்த உலகத்திலே ஜெயம் எடுக்க வேண்டும். இன்னைக்கு நான் ஒரு மாதிரி சொல்லிவிட்டேன், இந்த பூமியில் ஜெயமான வாழ்க்கை வாழ ரட்சிக்கப்பட்டது மட்டும் பத்தாது. என்ன அப்படி சொல்றீங்க? ஆமாம், விலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்படலையா? ஆமாம், மீட்கப்பட்டோம். அவருடைய வார்த்தை ஜீவ வசனத்தினால நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படலையா? ஜெனிப்பிக்கப்பட்டோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அவரை மாதிரி இருக்கோம், உயிரோட இருக்கிறோம். இன்னைக்கு விட்டா பரலோகம் போயிடுவோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பூமியிலே இந்த பிசாசு கிரியை செய்கிற பாவிகள் இருக்கக்கூடிய, நமக்கு விரோதிகள் இருக்கக்கூடிய இந்த பூமியிலே ஜெயமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். இந்த உலகம் அசுத்த ஆவியினால அது வாழ்க்கையை நடத்துது. நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே உங்களோட வாழ்க்கையை நடத்த வேண்டும். இந்த உலகம் பொல்லாத ஆவி, அசுத்த ஆவி, அது பாவம், பொய்கள், பித்தலாட்டம், எல்லா பாவமும் நிறைந்த ஆவி, அது பிசாசோடைய ஆவி. அந்த பிசாசோடைய ஆவியினால் இந்த உலகம் இயங்குகிறது. ஆனால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அந்த பரிசுத்த ஆவியினாலே இயங்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே இயங்க வேண்டும்னா அப்போ பரிசுத்த ஆவியில நிரம்பணும். அது என்னையா, நாங்கள் தான் ரட்சிக்கப்பட்டோமே. இயேசு தான் சொன்னார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது மட்டும் பத்தாது, நான் போய் இன்னொரு ஆளை அனுப்பி விடுறேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார், வருங்காரியங்களையும் சேர்த்து சொல்லுவார். அவருக்கு சொன்னார், இன்னைக்கு மேலே நான் சொன்னேன்னா தாங்க மாட்டீங்க, ஆனால் அவர் எல்லா சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்திடுவார் அப்படின்னு. அப்புறம் இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையெல்லாம் ஆராய்ந்திருக்கிறதுனால தேவனை பற்றி உங்களுக்கு பூரணமாக சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் பூரணமாக வளர்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறது உங்களுக்கு அவசியம். அதை இடம் கொடுக்கணும். இந்த உலகத்தார் இதையும் அதையும் பேசுவாங்க. ஏன் மற்ற சபை மக்கள் கூட ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க, பரலோகம் போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அதிகமாக வளர்கிறதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறது அவனிடத்துல அதிகம் கேட்கப்படும் அப்படியே சொல்கிறாரு. அப்போ எல்லாருக்கும் பூரணமாக கொடுக்கலை. பரிசுத்தாவின் அபிஷேகம் கூட கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சாலம், கடக்கக்கூடாத நதி அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் பரிசுத்தாவியில் நிரம்புகிற அளவு நீங்கள் விரும்புகிற அளவுக்கு நிரம்பலாம். இந்த பரிசுத்தாவின் அளவு, அபிஷேகத்தின் அளவு அப்படிங்கிறப்ப ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. எங்கள் தேவன் தம்முடைய குமாரனா இயேசுவுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அந்த வசனம் எங்கே இருக்கு? யோவான் 3
34. ஆமாம், யோவான் 3:34 எடுத்து பார்த்துருங்க. அதை தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த அளவோட கணுக்கால முழங்காலெல்லாம் அந்த அளவெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்படியே நிரம்புறேன் ஆண்டவரே, கர்த்தருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியணும், மனசு வேணும். இந்த அளவை பற்றி சொல்லும்போது தான் எலியாவின் ஆவியுடையவனாக ஒருத்தன் வருவான்னு யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லியிருந்துச்சு. இந்த எலிசா உன்னை மாதிரி எனக்கு 2 மடங்கு ஆவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். கடைசிக்கு எலியா செஞ்ச அற்புதத்தை மாதிரி 2 மடங்கு இந்த எலிசா செஞ்சுருந்தான். பைபிளில் எண்ணி பாருங்க, எலியா செஞ்ச அற்புதங்கள் எத்தனை, எலிசா செஞ்ச அற்புதங்கள் எத்தனைன்னு எண்ணி பாருங்க. 2 மடங்கு செஞ்சுருக்கிறான். அப்போ இயேசுவானவர் அந்த பரிசுத்த ஆவியின் அளவில்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்கிறதும், அப்புறம் மோசே அவன் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருந்தான்னு அவனுடைய மற்ற காரியங்களை பற்றி சொல்கிறப்ப தெரியலை. ஒரு நேரம் இதுக்கு மேலே எனக்கு தாங்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொன்னப்போ, சரி வா கூப்பிடு, ஒரு 70 பேரை கூப்பிடு, உங்ககிட்ட இருக்கிற ஆவியை அந்த 70 பேர் மேலே பிரித்து வைக்கிறேன்னு. ஏன்னா ஒரு ஆள்கிட்ட இருந்த ஆவியை 70 பேர் மேலே பிரித்து, அப்போ 70 பேரை சமைக்க வேண்டிய ஆவியை சமந்துருக்கிறான், தாங்க முடியலேன்ட்டான். கடைசிக்கு பிரித்து வச்சா அதில் அடங்காத பயலுங்க அங்கே வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இங்கே ஒருத்தர் சொல்கிறேன், போய் அவங்கெல்லாம் நிறுத்தவா, அவங்கெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, நிறுத்தவான்னு. ஏன்டா சபை எல்லாருமே அந்நிய பாஷை பேசணும்னு நான் விரும்புகிறேன்டா, தீர்க்க தரிசனம் சொல்ல நான் விரும்புகிறேன்டா அப்படின்னு மோசே சொல்கிறான். அப்போ எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்கிறத கர்த்தர் விரும்புகிறாரு. நீங்களும் அந்நிய பாஷை பேசுங்க, தீர்க்க தரிசனம் வந்துடும். அந்நிய பாஷை பேசுங்க, தீர்க்க தரிசனம் வந்துடும். அந்நிய பாஷை பேசாமல் இந்த தீர்க்க தரிசனம் வரலை. அந்நிய பாஷை இல்லாமல் தீர்க்க தரிசனம் இருக்கலாம், ஆனால் தேவையான அளவு இருக்காது. ஏன்னா ப்ரொசீஜர் ஆவியானவரே உனக்குள்ளே இருந்து உன்னுடைய நன்மைக்காக தேவனுடைய சித்தத்தின்படி வேண்டிக்கிட்டு அப்படியெல்லாம் உங்களை நடத்தும்போது தான் அதே பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசன வரத்தையும் கொடுக்குறாரு. அதனால் அந்நிய பாஷையில் பேசணும். டேக் டைம், வீட்டில் நேரம் எடுத்து அந்நிய பாஷையில் பேசுங்க. அப்போ நீங்கள் ஒரு கணுக்கால் அளவில், முழங்கால் அளவில், இடுப்பளவு நீச்சாலெல்லாம் கடக்கக்கூடாத நதியாக ஆவியானவர் நடத்தினார் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி கர்த்தர் உங்களை நடத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல நான் எருசலேமுக்கு போகணும் அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தன், அவன் இந்த உருமாலை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த யாரு கூடையதோ இவன் அங்கே போனேன்னா கட்டி வச்சு உதைப்பாங்க அப்படின்னு அவன் சொல்ல, ஏன்டா என் மனசை உடைக்கிறீங்கன்றான். நான் கர்த்தருடைய சித்தத்தினால தான் நான் அங்கே போகிறேன், என்னை போகாமல் கெடுக்கிறதுக்கு நீங்கள் இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வேறு, தீர்க்க தரிசனம் சொல்லி என்னைய போகாமல் கெடுக்க பார்க்குறீங்களா, என் மனசை உடைக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பவுல் போகிறான். அப்போ அந்த பவுல் எங்கே போகிறான்? கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு போகிறாரு அங்கேன்ட்டு போகிறான், எருசலேம் கொண்டு போகிறாருங்கிறான். ஆனால் மற்றவங்கெல்லாம் ஐயோ போனால் உன்னை கொன்றுவாங்க அப்படின்னு. ஆனால் இவன் தீர்க்கமாக நான் அங்கே தான் போவேன் அப்படின்னு சொன்னபாடு அவங்கெல்லாம் சரி கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா அதுக்கு முன்னாடி அப்போ கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆகக்கூடாதுன்னு தானே அவனை போகக்கூடாதுன்னு தேக்கினேன். பவுல் சொல்கிறான் கர்த்தர் என்னை கொண்டு போகிறாரு அப்படின்னு. நான் உன்னை இன்னொரு கேள்வி கேட்குறேன். இயேசு சோதிக்கப்படுவதற்கு அங்கே பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போனார். ஐயையோ பிசாசுகிட்ட சோதிக்கவா என்னை கொண்டு போறீங்க, நோ 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 முடியாது அப்படின்னு எதுவும் இயேசு சொன்னாரா? பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு சோதிக்கப்படுவதற்கு அங்கே கொண்டு போகிறார். அங்கே கொண்டு போய் என்ன அதாவது பொதுவாக சொல்லப்படாத சில காரியத்தை அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அதாவது அவன் பிசாசு சொல்கிறான், ஒரு கூட்டம் தூதர்கள் என் பக்கம் வந்துட்டாங்க,
ஆதாமே என் பக்கம்தான் வந்துட்டான். இப்போ நீ 2வது ஆதாமை அனுப்புனா இவன் மட்டும் என் பக்கம் வரமாட்டானா அப்படின்னு அவன் கேட்குறான். இந்த ஆள் என் பக்கம் தான் வருவார் அப்படின்னு அவன் எங்கேயோ பேசி இருக்கிறான். அதனால் இப்போ பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து இயேசு சோதிக்கப்படுவதற்கு அங்கே விட்டவர் பாடு அவன்கிட்ட என்ன சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். டேய் வாடா பிசாசே வாடா, இந்த இயேசுவை கொண்டு வந்து விட்டுருக்கேன், 2ஆம் ஆதாம் கொண்டு வந்து விட்டுருக்கேன், சோதிச்சுக்கடா, உன் பக்கம் இழுத்துருவியா, இழுக்க முடியுமா, பாடுறா நீ அப்படின்னு ஒரு சவால் விட்டுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது பைபிளில் எழுதப்படலை. ஆனால் நடந்தது அதான். ஏன்னா மற்ற காரியங்களை நினைக்கும் போது ஒரு கூட்டம் தூதர்களை இவன் இழுத்துட்டான். அப்புறமே ஆதாம் வந்து சோதிக்கப்படுவதற்காக பாதி நேரம் பகல், பாதி நேரம் இரவு, பாதி நேரம் கர்த்தர் வந்து அவன்கிட்ட பேசலாம், பாதி நேரம் பிசாசு வந்து அவன்கிட்ட பேசலாம். அப்படியெல்லாம் அந்த வாய்ப்பு எதற்கு? அவன் கர்த்தர் சொன்னதை கேட்டு கர்த்தருடைய பக்கம் இருக்கலாம், அல்லது பிசாசு சொல்றதை கேட்டு பிசாசு பக்கம் போகலாம். இவன் பிசாசு சொல்றதை கேட்டு அங்கிட்டு போயிட்டான். அதான் நடந்தது. ஆனால் இயேசு வந்தார், படா அப்படின்னு சொல்லி அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு சிலுவைக்கு போகிற போது கூட ஏதோ இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு வருகிறான் அவனுக்கு கேட்ட ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஒரு இடத்துல பிசாசு சொல்கிறான், ஐயா அது மாதிரி பைபிளில் எழுதலை, நான் அதெல்லாம் சொல்கிறேன். நான் அந்த 3 சோதனைகள் இயேசுவுக்கு வந்ததே, அதில் அவன் வந்து நீர் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டா இந்த பூமியும் அது நிறைவே எல்லாத்தையும் நான் அவன்கிட்ட கொடுக்குறேன், அதிகாரம் பூரா கொடுக்குறேன்னு அவன் சொல்கிறான். இவர் எதுக்கு வந்தார்? பிசாசுக்கிட்ட இருந்து மனுஷனை மீட்க, பூமியை மீட்க தான் வர்றாரு. இந்த பூமிங்கிறப்ப இந்த பூமியில் இருக்க ஆதாமையும் சேர்த்து அவன் பேசுகிறான். அப்போ பூமியை எல்லாம் மீட்கணுமானா நீ ரெண்டுக்கே சிலுவைக்கெல்லாம் போகணும், வேணுமா? அது நான் என்ன செய்வேன்னு உமக்கு தெரியாதா? சிலுவை பாடுகள் என்னன்னு தெரியாதா அப்படின்னு கேட்டு, ஆனால் ஒரே தடவை சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டா சிலுவையெல்லாம் வேண்டியது இல்லை, நானே கொடுத்துறேன், கர்த்தர் கொடுக்குறாரு, அதை விடு நானே கொடுக்குறேங்கிறான். இவன் தான் அதிகாரி, நான் கொடுக்குறேங்கிறான். இவன் அப்பைக்கு அதிகாரியாக இருக்கிறது உண்மைதான். ஆனால் தெர் இஸ் அ ரைடர், இவனுக்கு மேலே இந்த பூமி ஆளக்கூடிய ஒருவர் இருக்கிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அதுதான் உண்மை. அப்ப கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறாரா, இவன் ராஜரீகம் பண்ணுகிறானா? ஆனால் நம்ம என்ன சொல்கிறான், நேற்றைய விட இன்னைக்கை விட இருக்க பார்த்தா காலம் மோசமாகிக்கிட்டே இருக்குது, பிசாசு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி தெரியுது, கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல, கடவுள் இருக்கிறாரா அப்படி கேட்குற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு தெரியும் கர்த்தர் இருக்கிறார். இப்பேற்பட்ட இந்த பூமியில் உங்களை என்னை ரட்சிக்கிறதுக்காக அந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு பரிகாரம் செய்தார். இப்போ அதை செஞ்சு முடிச்சிட்டாரு, முடிந்ததுன்னாரு. சிலுவையில் இருக்கும்போது பரிகாரம் செஞ்சு முடிச்சிட்டேன்றாரு. அதாவது மனுஷன் செய்த பாவங்களுக்கான தண்டனையை, அவனுக்கான மரணத்தை, அந்த பாடுகள், அந்த வேதனை, ஜீவன் கொடுக்கறதுனா அவன் ஜீவன் வந்து ரத்தத்தில் இருக்குதுன்னு முதல்ல எழுதியிருக்கு. அப்போ ரத்தம் சிந்திட்டா ஜீவன் கொடுத்ததா கணக்கு. அப்போ இயேசு செத்தது ஒரு கணக்கு, இயேசு ரத்தத்தை சிந்தினது இன்னொரு கணக்கு. அந்த ரத்தம் சிந்தினது ஆவிக்குரிய ரீதியில் செத்ததுக்கு, இவர் சரீரத்தில் செத்தது அது வேற ஒரு கணக்கு. அப்படியா 2 விதமா இயேசு சிலுவையில் அங்கே மரித்தார். அந்த ஒரு விதம் ரத்தம் சிந்தி மரித்தது நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய, இந்த சரீர பிரகாரமாக செத்தது அந்த பரிகாரத்தை பூரணப்படுத்த. இப்போ நான் சொன்னனே, இந்த பூமியில் ஆவிக்குரிய ரீதியில் ஜெயமான வாழ்க்கைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தா மட்டும் பத்தாது அப்படின்னு இன்னைக்கு சொல்லிவிட்டேன் நான். வேற எங்கேயும் என்னமோ சொல்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் வெறுமனே இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டேன்னா பரலோகம் போகலாம், அதுக்கு தடையே கிடையாது. அது மாதிரி ஏகப்பட்ட பேர் பரலோகம் போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஜெயமான வாழ்க்கைன்னா பரிசுத்த ஆவி, அபிஷேகம், அந்நிய பாஷை பேசியிருக்கிறது அது அவசியம். அப்போ தான் நீங்கள் அந்த வல்லமை பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அப்போ அற்புத அதிசயமெல்லாம் செஞ்சு சாட்சிகளாக இருப்பீர்கள். இதனால் நாம் மறுபடியுமா அந்த பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற அந்த காலகட்டத்துக்கு நம்ம எல்லாரும் போகணும், போய் தான் ஆகணும். இல்லை பரலோகம் போயிடலாம்.
ஒன்றும் முடியலை ஆண்டவரே, நான் பரலோகம் போய்க்கிறேன். எஸ், கொண்டு போய் விட்டுருவார். போதும் ஆண்டவரே சொல்லுங்க, கொண்டு போய் விட்டுருவார். ஆனால் போதும்னு சொல்ல வரைக்கும் பிசாசு என்ன பண்ணுறேன், போதும்னு சொல்லு, இப்படி பாடு இருக்குல்ல, வேணுமா, இன்னும் கொஞ்சம் இருக்கணும், போய் பரலோகம் போய் சேர வேண்டியதானே அப்படின்னு. ஏன்டான்னா இவன் இங்கே தொடர்ந்து இங்கே இருந்தான்னா நமக்கு இடும்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன், நமக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பேன், நம்மகிட்ட இருக்க ஆத்மாக்கள்லாம் பிடுங்கிக்கிட்டே இருப்பேன், நம்மகிட்ட இருக்க அந்த நம்ம அவன்கிட்ட பிடுங்கி வச்சுருந்தோமே அதெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நம்மகிட்ட வந்து பிடுங்கிக்கிட்டே இருப்பேன். இவனை முதல்ல சீக்கிரமாக பரலோகத்துக்கு நரகத்துக்கு அனுப்ப முடியலை, அதனால பரலோகத்துக்காக போய் சேருங்கிறான். பொதுவாக எல்லாரையும் நரகத்துக்கு இழுத்துட்டு போகணுங்கிறது தான் பிசாசோடைய நோக்கம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன், இவனை நரகத்துக்கு கொண்டு போக முடியல, கர்த்தரை விட்டு இவனை பிரிக்க முடியல, ரட்சிக்கப்பட்டே தான் இருப்பேங்கிறான். அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டான்னா நம்மளை ஜெயிச்சிடுறான், நம்மகிட்ட இருக்க ஆத்துமாக்களை பிடுங்கிட்டு போயிடுறான். அவன்கிட்ட இருந்து பிடுங்கி வச்சிருக்க ஆசீர்வாதத்தெல்லாம் இவன் நம்மகிட்ட இருந்து பிடுங்குவேன். அதனால இவனை நரகத்துக்கு கொண்டு போக முடியல, கர்த்தரை விட்டு இவனை பிரிக்க முடியல. அதனால் ஒன்று செய்வான், நீ நரகத்துக்கு வராட்டி கிடக்குது, சீக்கிரமா பரலோகம் போ, பரலோகம் தான் போவேன்ற இல்லை, போ சீக்கிரமா, இங்கே என்னத்துக்கு இருக்கிற அப்படின்னு. இங்கே இருந்தாக்கா அவனுக்கு தெரியும் இவன் பரிசுத்த ஆவியில நிரம்புவேன், கர்த்தருடைய வல்லமை வரும், அபிஷேகத்தில் நிரம்பினோம்னா அற்புதங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். என் பிரசங்கத்தில் ஒரு வார்த்தையில் வல்லமை அங்கே இருக்கும், அதை கேட்டு 4 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் யாரோட பிடியிலிருந்து ரட்சிக்கப்படுறாங்க? பிசாசோட பிடியிலிருந்து, பிசாசோட கண்ட்ரோல்ல இருந்து ரட்சிக்கப்பட்டு இப்போ கர்த்தருடைய பிள்ளையா வர்றாங்க. அது அவனுக்கு தாங்கலை, முடியாது, விட மாட்டேன் அப்படின்னு அவன் அங்கே பிடிச்சிட்டு நிற்கிறான். நான் உலகத்தை பூரா சுருட்டி வச்சு என் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன், இப்போ என்கிட்ட வந்து நான் பிடுங்கி வச்சதெல்லாம் ஒவ்வொன்றா சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் என்னென்னமோ பிடிங்கிட்டு இருக்கானே, இது இவனை விடக்கூடாது. ஒன்று என்கிட்ட வா, நரகத்துக்கு போகலாம், வரமாட்டியா பரலோகம் தான் போவிய, போ சீக்கிரமா, சீக்கிரமா செய்கிறதை சீக்கிரமா செய்யணுமா, இப்போ சீக்கிரமா பரலோகம் போங்கிறான். நம்ம ஆளுகள் போதும் ஆண்டவரே போதும்னு சொன்னால் போச்சு. இந்த அக்செப்டன்ஸ் தான் பிசாசு கேட்குறான். நான் சொல்கிறத ஒத்து கேட்குறான். நீங்கள் ஒத்துக்கிட்டு ஆமாம் அப்படிதான் சொல்லுவீங்களா, உங்கள் வாயிலிருந்த வார்த்தை வந்துருச்சா, அப்போ உடனே அது நிறைவேறிடும். அதனால் அவன் உங்கள் வாயில் அந்த வார்த்தை வராதான்னு பார்க்குறான். போதும் ஆண்டவரே நான் செத்து பரலோகத்துக்கு வந்துக்கிறேன் அப்படி சொல்ல மாட்டியான்னு பார்க்குறான். ஆனால் கர்த்தருக்காக வாழுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இப்படி பேசவே மாட்டாங்க. கர்த்தாவே நீர் ஜீவாதிபதி, நான் என்னைய ஜீவாதிபதிக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீர் ஜெயம் கொடுக்கிறவர், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தருகிறவர், அபிஷேகத்தினால எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர். அதனால் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேன், நீர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறீர், என்னுடைய வாழ்க்கையிலே நீர் நியமித்திருக்கிற ஓட்டத்தை நான் ஓட எனக்கு கிருபை கொடுப்பீர். நான் என்னுடைய வாழ்க்கையில் நீர் என்னவெல்லாம் செய்யணும்னு வச்சிருக்கிறீரோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தரிசனமாக நீர் சொல்லியிருக்கிறீர். அந்த தரிசனத்தை நீர் என்னோடய வாழ்க்கையில் நிறைவேற்றுவீர். குமாரனாய் இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படி நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அதுபோல் பவுல் சொல்கிறேன், எனக்கு அங்கே ஒரு லக்கு வச்சிருக்கிறார், நான் அங்கே போகணும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அவர் வைத்திருக்கிற அந்த லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். அப்படி இருக்கணுங்க. ஏங்க ஏதாவது கர்த்தருக்கு சாதிக்கணுமா வேண்டாமா? சரி போகலாம், போதும்னு போகலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பரலோகம் போகிறதுக்கு ஒன்றும் தடையே இல்லை. ஆனால் இந்த பூமியில் எதையாவது கர்த்தருக்கு சாதிக்க வேண்டாமா? அங்கே போய் ஒன்றுமே செய்யாமல் வந்துட்டோமோ, ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம் போல அப்படின்னு. இந்த வெள்ளைக்காரங்க இங்கே இருந்தப்ப அவன் எப்படியோ அவன் ஒரு வேலை ரட்சிக்கப்படாதவங்கெல்லாம் இந்த தேசத்தை ஆண்டு இங்கேருந்து என்னென்னமோ சுருட்டிட்டு போனாங்கலாம் சொல்லுவாங்க. அது உண்மைதான். கோஹினூர் வைரம் அது அங்கே லண்டனில் தான் இருக்குது. நாங்கள் போனோம், பார்த்தோம். கோஹினூர் வைரம் சரி பார்க்க தான் செஞ்சேன். கோஹினூர் வைரத்தை சாப்பிடவா முடியும்? அங்கே வச்சுக்கலாம், அப்படிதான். ஆனால் அந்த வெள்ளைக்காரங்களோட வேற ஆளுங்க வந்தாங்க. அதே வெள்ளைக்காரங்க தான் சுவிசேஷம் அறிவிக்க.
இடையில ஒரு ஆள் சொல்கிறான், இந்த வெள்ளைக்காரனே வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாக விரட்டி விட்டோமோ, அவன் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சுவிசேஷத்தை நல்லா அறிவிச்சிருப்பான்ல, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்களே எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க தான் சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா? நீங்களும் நானும் சுவிசேஷம் அறிவிக்க முடியாதோ? இங்கே ஒருத்தருமே சுவிசேஷம் அறிவிக்க ஆள் இல்லாமல் இருக்கிறப்ப அந்த காலத்துலேருந்து வந்தான். இங்கே சுவிசேஷம் அறிவிக்கிற ஆட்கள் இப்போ இங்கே நம்ம இருக்கிறோம். இப்போ அவங்க வேண்டியதில்லை. நீங்களும் நானும் அந்த வேலையை செய்ய முடியும். இயேசுவே ஆண்டவர் ரட்சகர், நம்முடைய ரட்சிப்புக்காக ஜீவன் தந்தவர் இவரே என்று சொல்லக்கூடிய வல்லமை உள்ள, அதிகாரம் உள்ள, ஞானம் உள்ள ஆட்களுக்கு இருக்கிறீங்க. இன்னமும் வெள்ளக்கார எப்படா எதுக்கா எதை எப்போ தேடணும் ஒன்றும் கணக்கு வழக்கு இல்லையா? இல்லாத தேடலாம். இப்போ இருக்கே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, நமக்குள்ள ரட்சிப்பு இருக்கே, இயேசுவானவர் இருக்கிறாரே, சுவிசேஷம் நமக்குள்ள இருக்கே, கர்த்தருடைய வெளிச்சம் நமக்குள்ள இருக்கே, கர்த்தருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கிற வேலை இங்கே நமக்கு உண்டே. அதை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் ஆண்டவரை நான் போய் கஷ்டமாக இருக்கு, நான் போய்க்கிறேன் பரலோகத்துக்கு, நீ வேஸ்ட்டு போ, போய் பரலோகம் போய் சேருப்போ அப்படின்னு கர்த்தரை அனுப்பி விட்டுருவார். வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பரலோகத்துக்கு அனுப்பி விட்டுருவார். ஆனால் நீங்கள் பிரயோஜனமாக இருக்கணும்னு நினச்சா, ஆண்டவரே கொஞ்சம் டைம் கொடுங்க ஆண்டவரே, நான் இங்கே நீர் வச்சிருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சிடெண்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தேன். என் மனைவி வந்தாங்க, அபி நான் வந்துட்டேன், நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. பிசாசை பார்த்து, பிசாசே என் புருஷனோட உயிரை எடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை போ அப்படின்னாங்க. அதெல்லாம் எனக்கு கேட்குது. உயிரோட எந்திரிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப எங்கள் பிரியமான எங்கள் வாத்தியார் ஒருத்தர் வந்தார், வந்து அழுதார். என்னடா இப்படின்னாரு, அழுதார். நான் சொன்னேன், சார் அழுவாதீங்க சார், எனக்கு நான் செய்யும்படி கர்த்தர் வச்சிருக்கிற வேலை இருக்குது, அந்த வேலையை முடிக்காமல் நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் சார் இருப்பேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அன்னைக்கே விட்டுருந்தா அன்னைக்கே போயிருப்பேன். ஆனால் அன்னைக்கு இவங்க வந்து, பிசாசே என் புருஷனை தொட உனக்கு அதிகாரம் இல்லை போ கையேடு அப்படின்னு சொன்னபோது எனக்கு ஒரு விடுதலையும் வந்தது. நானும் முழிச்சு எந்திரிச்ச ஒரு பாடு, எனக்கு இன்னும் வேலை இருக்குது, வேலையை முடிக்காமல் நான் பரலோகத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். எஸ், எல்லாருக்குமே இங்கே உட்கார்ந்துருக்கீங்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களே, நீங்கள் செய்யும்படியான வேலை உண்டு. ஒழுங்கா ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தாவில நிரம்புங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. அப்ப அவர் உங்களை கொண்டு என்ன செய்ய முடியுமோ கூடுமோ அதை செஞ்சிருவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். பரிசுத்த ஆவியில நிரம்புங்க, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவர் உங்களை என்ன செய்யணுமோ செய்ய வச்சிருவார். நம்ம ஒன்றும் செய்யறது இல்லைங்க. நம்ம என்னத்துக்காகும்? தனிப்பட்ட ரீதியில், அது தனிப்பட்ட ரீதியில் நம்ம மயிரை கூட கருப்பா வெள்ளையா மாற்ற முடியாது. ஆனால் அபிஷேகம் வந்துச்சு, கதை வேற. அபிஷேகத்தினால் எல்லாம் கூடும். கர்த்தர் அதாவது நீங்க அதுக்கு தகுதியானவர்களா இருக்க போய் தான் வச்சிருக்கிறாரு. ஆனா பிசாசு சொல்ல, நீ அந்த பாவம் இந்த பாவம் செஞ்சு உனக்கு தெரியாதா எனக்கு அப்படியெல்லாம் சொல்லுவேன். படா, இயேசு என்னை கழுவி இருக்கிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார், புது சிருஷ்டியாக இருக்கிறார், பழையவைகள் ஒளிந்தன, நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு எதிர்நீச்சல் போடணும், முன்னேறணும். மடங்கக்கூடாது. பிசாசு சொல்ற வார்த்தையை ஏத்துக்கிற கூடாது. சீக்கிரம் பரலோகம் போகக்கூடாது. இங்கே வேலை இருக்கிறது, வேலையை முடிக்காமல் போக மாட்டேன்னு சொல்லி தீர்மானிக்கணும். அல்லேலூயா. இந்த செய்தியை மறுபடி நெட்டில் போட்டு கேளுங்க, யூடியூப்பில். கேட்டால் தான் நல்லா இருக்கணும், மறுபடி கேட்கணும், இதெல்லாம் மனதில் பதியணும். ஏன் சொல்கிறேன், நான் இது மாதிரி சில காரியங்களை கேட்டுட்டு பார்த்துட்டு நானே திரும்ப திரும்ப சொல்லி அடித்து இறக்கியிருக்கேன் என் இருதயத்துக்குள்ள. இல்லாட்டி இந்த வார்த்தை வராது. இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். படித்து பேசுறது வாசிச்சுட்டு போயிடலாம். ஆனால் உள்ளே எல்லாம் இருதயத்தில் இல்லாமையே இங்கே படிச்சுப்படி வாசிச்சு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் உள்ள நிரம்பிருச்சுன்னா
அப்புறம் அதை எடுக்க யாராலே முடியாது. அதனால தான் அறிக்கை பண்ணி இயேசுவை ஏற்றுக்கிட்டு, அவர் பரிசுத்தர் நீதிபரர்னு ஏற்றுக்கிட்டு, ரட்சகர்னு ஏற்றுக்கிட்டு, அவரை போல உங்களை மாற்றிட்டாருங்கிற இந்த வசனம் பூரா எழுதியிருக்கே, இதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அவரை போல இருக்கிறதுனால அவர் ஒரு வேலையை செய்ய வந்தார். இப்போ நீங்கள் என்ன வேலையை செய்ய உங்களை வச்சிருக்கிறாரோ அதை செய்ய போறேன்னு நீங்கள் சொல்லணும். இடத்த காலி பண்ண மாட்டேன், நீ போடா பரலோகத்துக்குங்கிறான். அவன் பரலோகத்தான போய் சொல்கிறான், போயிடுவான். அவன் சொல்றதுக்காக பரலோகத்துக்கு போகக்கூடாது, அவர் சொல்றதுக்காக போகணும். கர்த்தர் சொல்றப்ப போவோம். அவர் சொல்றப்ப போறதுனாக்க உடனே உங்களை லேசில் இங்கேருந்து கிளப்ப மாட்டார். வேலை நிறையா இருக்கு செய்யும் பாரு. ஏன்னா அவர் வேலை செய்ய ஆளை காணாம். இங்கே நிறைய பேர் தோத்துற ஆண்டவரே எப்படியாவது பரலோகம் கொண்டு போய் சேர்த்துறான். இந்த கூட்டத்தில் நிறையா இருக்குது. நான் நிற்கிறேன் ஆண்டவரே, நம்மால் ஒருத்தர் இருக்கேன், சந்தோஷமா வருவார். வாங்க நில்லுங்க, அவரோட கூட நடங்க. அவரோட கூட இருந்து காரியங்கள் சாதிச்சவர்கள். மோசே அவனை எதுக்கு அழைச்சாரோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சான். யோசுவா எதுக்கு அவனை அழைச்சாரோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சான். எலியா எலிசா எதுக்காக அழைச்சாரோ அதை செஞ்சு முடிச்சாங்க. சீஷர்கள் எதுக்காக அழைச்சாரோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சாங்க. பைபிளில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் வகைரா எல்லாரும் எதுக்காக அழைச்சாரோ அவங்கள செஞ்சு முடிச்சாங்க. தாவீதை எதுக்காக அழைச்சாரோ அவை செஞ்சு முடிச்சான். இன்னைக்கு அநேகர் அப்படி வேலையை செஞ்சு முடித்தவர்கள் உங்களுக்கு முன்பாக நிற்கிறார்கள். ஏன் நீங்களும் நானும் கர்த்தருக்காக நிற்க கூடாது? ஸ்டாண்ட் ஃபார் காட், லிவ் ஃபார் காட். அது கர்த்தருக்காக ரத்த சாட்சியா மறிக்கிறேன்பாங்க, அது உடனே செய்யக்கூடாது. அது ஒரு நேரம் வர்றப்பதான் போகலாம். இப்பவே ரத்த சாட்சியா மற்ற பரலோகம் போயிருவீங்க, ஆனா வேலை நடக்காது. கர்த்தருடைய வேலை நீங்க அபிஷேகத்தில் நிரம்புங்க. எப்பேற்பட்ட பயங்கர ஆபத்தில் சாவுக்கு தப்பவே முடியாதுங்கிற மாதிரி சூழ்நிலையில கூட நீங்க கர்த்தாவே நீர் அற்புதராமே அப்படி சொல்லுங்க, தூக்கி விட்டுருவாரு. பாதாளத்தில் போன யோனா, ஐயோ கடல் பாசி சூழ்ந்துக்குச்சு, பூமி மேலே எல்லாம் என்னால் மூடுது, என்னால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் சொன்ன கர்த்தருடைய கிருபையை விசுவாசிக்கிறேன், அவனை கொண்டு வந்து மேலே விட்டாரு. பாதாளத்தில் கிடக்கிறேன்னு சொன்னவன் மேலே கொண்டு வந்து மேலே விட்டாரு. நீங்கள் இன்றைக்கு எப்பேற்பட்ட பயங்கர கேடான ஆபத்தான பாடுகளுக்குள்ளே பாதாளத்துக்குள்ளே நீங்கள் கிடந்தாலும் உங்களை தூக்கி எடுக்க, உங்களை ஜெயமாய் நிறுத்த போதுமானவர் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எழும்பி பிரகாசிக்கலாம். உங்களை தடுக்க எந்த வல்லமையும் கிடையாது. யோசுவாட்ட கர்த்தர் சொன்னார், ஜீவனுள்ள நாளெல்லாம் உனக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு மனுஷனும் கிடையாது. நான் சொல்றேன், இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு பிசாசும் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையை செய்வேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் ஞானம் இல்லாதவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுப்பார். வழிநடத்த என்ன செய்யறதுன்னு தெரியல, வழிநடத்தலை கொடுப்பார், உங்களை வாழ வைப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்புறீங்களா? நம்புறவங்களா ஒரு அலையில போடுங்க. இது போதுமா? இன்னும் கொஞ்சம் போடலாம். இன்னொரு தடவை அல்லேலூயா ஜெபம் பண்ணலாம். பொன்னான இயேசுவை புண்ணியர் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும், அவர் ஒன்றே வழி. பொன்னான இயேசுவை புண்ணியர் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும், அவர் ஒன்றே வழி என்று பொன்னான இயேசுவை புண்ணியர் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும், அவர் ஒன்றே வழி. இன்னொரு முறை பொன்னான இயேசுவை புண்ணியர் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும், அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார்.
இயேசுவை புண்ணியந்தல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமிகு. அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதனால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதனால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பீடித்திடுவோம். நாம் அரணான கோட்டைகளை பீடித்திடுவோம். தேவனே வந்து நம் நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியந்தல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமிகு. அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அவர் எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் ரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் பெறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியந்தல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமிகு. அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது. இந்த காலத்திலே உலகத்தை கலக்கிடுவார். காலமும் கடலையும் காத்திருக்காது. இந்த காலத்திலே உலகத்தை கலக்கிடுவார். கல்லான உள்ளம் கரைந்திட செய்யும். கல்லான உள்ளம் கரைந்திட செய்யும். கனிவான கர்த்தர் வழி செய்திடுவோம். நாம் கனிவான கர்த்தர் வழி செய்திடுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியந்தல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமிகு. என்றே கூறுவோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டாக்கின நாள். இதிலே நாங்கள் கர்த்தருக்குள் கழிகூர்ந்து மகிழ்கிறோம். நாட்களை வீணாக்குகிறதில்லை, நேரத்தை வீணாக்குகிறதில்லை. நீர் கொடுத்த நாள், நீர் கொடுத்த நாளிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் கர்த்தருக்குள் கழிகூர்ந்திருக்க போகிறோம். உமக்கு மகிமையாக வாழட்டும். எங்களை பிசாசை ஏமாற்றி சீக்கிரம் பரலோகம் போன்னு சொல்ல பார்க்குறேன். நாங்கள் இங்கே இருந்தால் உமக்காக வேலை நடக்கும். நாங்கள் சரீரத்தில் ஆள் இருந்தால் தான் ஆவியானவர் எங்களை நிரப்பி உம்முடைய சித்தத்தை செய்ய எங்கள் வைப்பீர். நாங்கள் இப்போ இங்கே இருக்கிறோம். நீர் வாரும், உம்முடைய அபிஷேகத்தை தாரும், எங்களை வழி நடத்தும். கர்த்தருடைய சித்தம் இந்த பூமியில் எங்கள் மூலம் நடக்க கடவுது. கர்த்தருடைய கிரியைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியால் நிரம்பி செய்யட்டும். கர்த்தருடைய ராஜ்யம் இங்கே நிலைநாட்டப்படட்டும். கர்த்தருடைய ராஜ்யம் விரிவாக்கப்படட்டும். கர்த்தருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே எங்கள் மூலமாய் இங்கே செய்யப்பட கடவுது. ஆம் கர்த்தாவே, ஒப்புவிக்கிறோம், நீர் நடத்தும். உமக்கே துதிகன மகிமை இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. சொல்லுங்க இருப்பதாக, சொல்லுங்க இருப்பதாக. அது இருப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.